ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் மிக்க நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கு நம்ம 17வது அத்தியாயத்தினுடைய கண்ணோட்டம் சுருக்கம் பார்க்க போறோம். இது நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, இந்த தலைப்புல தெளிவு ஒன்று தெரிகிறது. என்ன, நம்பிக்கையின் பிரிவுகளை பத்தி சொல்ல போறார். ஏன் இப்போது சொல்கிறார்? இந்த தெளிவாக்கக்கூடிய இந்த கிளாரிபிகேஷன் பண்றார். இந்த கிளாரிபிகேஷன், இந்த தெளிவாக்குவதை ஏன் இப்போது செய்கிறார் அப்படின்னா, முந்தைய அத்தியாயத்தின் தொடர்பு பார்த்தோம்னா இது புரியும். தெய்வீக குணம் அசுர குணம்னு சொன்னார். செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எது அப்படின்னு அறிந்தது தெய்வ குணம், தெய்வீக குணம். அதனால் என்னாகும், சாஸ்திரங்களின் மூலம் அறிந்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்தது அந்த தெய்வீக குணம். இது எப்படி இருக்கும்? அசுர குணம்னா சாஸ்திர விதிகளை கடைபிடிக்காதோர், இந்த அசுர குணம் கொண்டவர்கள் பக்குவமோ சுகமோ ஏற்படாது, பரம இலக்கையும் அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப இந்த அத்தியாயத்துல சாஸ்திரத்தில் சொல்லப்படாத வேறு நம்பிக்கை கொண்டவரின் விதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறார். இப்ப தெய்வீக குணம் அசுர குணம் சொன்னார். அசுர குணம் இது ரெண்டையும் பார்த்துட்டு இப்ப சொல்றார், சாஸ்திரங்களை கடைபிடிப்பதனால் நமக்கு என்ன நன்மைன்னு சொன்னார். சாஸ்திரங்களை கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடியவர்கள், வேறு நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய விதி எப்படி அமையும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறார். இதுல ஸ்லோகங்கள் 28. இதுல தொடங்குவது அர்ஜுன வாச்ச. அர்ஜுனன் கேக்குறான், சாஸ்திர விதிகளுக்கு கட்டுப்படாமல் தான் நினைத்தபடி மனம் போன போக்கில் வழிபடுபவர்களின் நிலை என்ன? சாஸ்திரங்கள்ல இப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதில் சொல்லியபடி கடைபிடிக்காமல் நான் நினைத்தபடி இருப்பேன் என்று நினைப்பவர்களின் நிலை என்ன அப்படின்னு கேக்குறான். அது சத்வமா ரஜமா இல்ல தமோ குணமா, எப்படிப்பட்டது, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேக்குறார். அப்ப பகவான் வாச்ச இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற பிரிவுகள் பத்தி விளக்கமா சொல்றார். அதான் சொல்றார், வழிபாடு என்பது சத்வமாகவோ ரஜோவாகவோ தமோவாகவோ எப்படி இருக்கிறது, குணம் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த மூன்று நம்ம எப்படி பார்த்திருக்கோம், குணங்கள்னு பாக்குறோம் இது மூணையும். அந்த குணங்களின் அடிப்படையில் ஒருவரோட நம்பிக்கை அமையும் அப்படின்னு சொல்றார். சோ அப்படியே அவன் அத்தகைய சூழ்நிலை, அத்தகைய நட்பு, இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவன் போய் எடுப்பான் அப்படின்னு சொல்றார். அவனுடைய உறவுகள், அவனுடைய சங்கம் அப்படிதான் இருக்கும், குணத்துக்கு தகுந்த சங்கம் இருக்கும். சோ உண்மையில் உயிர்வாழி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, குணத்துக்கு அப்பாற்பட்டவன். இந்த ஆன்மா உயிர்வாழி அப்படிங்கிறது குணத்துக்கு அப்பாற்பட்டவன் தான்.
அவன் சுத்த சத்துவம் தான். ஆனால் ஜட சம்பந்தம் ஏற்படுவதனால் அவனுக்கு முக்குணங்களுக்கு உட்படுகிறான். இது பார்த்தோம் இல்லையா? உம் இந்த ஜட உடல் தான் முக்குணங்களுக்கு உட்படும். ஆன்மா தூய்மையானது. ஆனால் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் உட்காரும் பொழுது அந்த முக்குணங்களையும் தன்னதாக நினைச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்குது. ஒரு அடையாளம் எடுத்துக்கொண்டு அந்த குணங்களுக்கு ஆட்படுகிறது. அந்த முக்குணங்களை நான் படைத்தாலும் நான் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொன்னார். ஆனா ஆன்மா அதற்கு அப்பாற்பட்டதுதான், அதை விட தூய்மையானதுதான். ஆனால் அந்த ஜட சம்பந்தம் அதுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அது பகவான் போல் அதனால் பற்றற்று இருக்க முடியவில்லை, இந்த உடலோடு கலந்து விடுகிறது. இப்படியாக இந்த களங்கம் அடைந்து விடுகிறது. இந்த களங்கத்தை தூய்மை அடைய செய்வதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். இந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சி. ஏன்னா இதுல போய் அது அப்படி கலந்து போயிருச்சு. அதை இப்ப அலசி கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கணும் இந்த ஆன்மாவை. அதுதான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். இப்ப இந்த எல்லா ஆன்மாக்களும் அப்படின்னா சுத்தமாகுமா? எந்த ஆன்மா சுத்தமாகும், எதுக்கு சுத்தமாகிற வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் குணத்துக்கு ஆட்படுது உடலுக்கு வந்தோடனே. அப்ப அந்த குணத்தின் அடிப்படையில் அதனுடைய நம்பிக்கை அமைகிறது. எதை பற்றலாம், நம்பிக்கைனா என்ன, எதை கொண்டு போய் அது பற்றுகிறது அப்படிங்கறதுதான் நம்பிக்கை. அதை எதை பற்றுகிறது, எது பற்றவில்லை, எது அவர் நம்பிக்கையாக இருக்கிறது, எதில் அதற்கு நம்பிக்கை இல்லை என்பதெல்லாம் அது குணத்தின் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு. உண்மையான நம்பிக்கை, உண்மையான பற்று அப்படிங்கிறது முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. சத்துவம் கூட இல்ல, சுத்த சத்துவம். இப்ப பார்க்கலாம். சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கிறது, தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்கள் பேய் பிசாசுகள், பூதகணங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவற்றை வழிபடுகின்றனர். அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனா தம்பா அஹங்கார சம்யுக்தா காமராக பலான்விதாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதக்ராமம் அச்சேதசஹ அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, அசாஸ்திர விகிதம் கோரம், சாஸ்திரங்களில் கூறப்படாதத, கோரமான விஷயங்களை, தப்யந்தேயே தபோஜனா மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தவங்களை மேற்கொள்ளும் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தம்பட்டம், பெருமை, அகங்காரம், தம்பா அகங்கார சம்யுக்தா அதிலெல்லாம் ஈடுபட்டு காமராக பலான்விதாக அப்படின்னா காமம், பற்றுதல், பலம் ஆகியவற்றால் உந்தப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியாக தீங்கு இழைக்கக்கூடிய விஷயங்களிலேயே ஈடுபடுபவர்கள் ரொம்ப ஞாபகம் வைத்துக் கொள்ள கூடியது. நம்ம படித்ததுதான் நீங்க வருகிறது. நம்ம உடல் 24 மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அந்த மகத்தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த உடலின் மூலக்கூறுகளையும் அது பாதிக்கிறது, ஆன்மாவையும் பாதிக்கிறது. அத என்னையும் சேர்த்து, நானும் அந்த 26வது அங்கமாக பரமாத்மாவாக அவன் உடலுள் ஆன்மாவோடு இருக்கிறேன் இல்லையா? என்னையும் அது துன்பப்படுகிறது. அதான் சொல்றார், ஷரீரஸ்தம் பூதக்கிராமம் அச்சேதசக. அந்த தவறான மலோ நிலையினால் உள்ளே அமைந்திருக்கிற பரமாத்மாவான என்னையும் அவன் துன்புறுத்துகிறான். அத்தகு முட்டாள்கள் அசுரர்கள் என்று அறியப்படுகின்றனர் அப்படிங்கிறார். யாரு அப்படின்னா, சாஸ்திரங்களில் கூறப்படாத செயல்களை செய்பவர்கள், தீங்கிழைக்கும் தவங்கள். இப்ப ஹிரண்யகசிபு போய் செஞ்சார் இல்லையா? போய் தவம் செய்தார், ஒற்றை கால்ல நின்னார், கடும் தவம் செஞ்சார். அப்படியே ஒல்லி குச்சியா இருப்பார் பார்த்தா, அந்த பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்படி அவர் தவம் செய்தது எல்லாரையும் ஆட்டி படைச்சது. அவருக்குள்ள இருக்க ஆன்மாவையும் மாட்டி படைத்தது, பரமாத்மாவையும் மாட்டி படைத்தது. அததான் இங்க சொல்றாங்க. அந்த போல அகங்காரமாக சென்று அவர்களுடைய நோக்கம் என்ன, தானே கடவுளாக வேண்டும், தனக்கு அனைத்து பலனும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்படி தவறான பற்றுதல், தவறான காமம் காரணமாக இப்படி செய்பவதனால் அவர்கள் தன் உடலை மட்டும் துன்புறுத்துவதில்லை. ஒரு தவம்னாலே உடலுக்கு பங்கம் இல்லையா? ஒரு விரதம் இருக்கணும்னாலே நார்மல் இல்ல, நம்ம உடலை கொஞ்சம்
சிரமப்படுத்துகிறோம். சோ அது போல இந்த தவம் போன்ற விஷயங்கள் உடலுக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்கும். சோ அவர்கள் உடலை மட்டும் துன்பம் படுத்துவதில்லை, ஆன்மாவையும் துன்பப்படுத்துகிறார்கள், அதற்குள் இருக்கின்ற எண்ணெயும் துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். இவர்கள் கூட ஒரு குருவின் கருணையால் சீராக முடியும். எப்படி பிரகலாதன் திருந்தினான், அது மாதிரி அவர்கள் ஒரு குருவின் கருணையால் சீராக முடியும். ஆனாலும் இவர்களை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். உணவு எப்படி இந்த முக்குணங்களுக்கு இருக்கிறது, முக்குணங்களுக்கு பொருந்தக்கூடிய உணவுகள் யாவை, யாகங்கள் யாவை, தவங்கள் யாவை, தானங்கள் யாவை, 4 விஷயங்கள் பற்றி சொல்ல போறார். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உணவில் சத்துவ குணத்தில் உள்ளவருக்கு எது பிரியமானது அப்படின்னா, ரசமுள்ள ரசம் நிறைந்ததுன்னா ஜூசி, அப்படியே அப்படியே ட்ரையா இருக்காது, அது வந்து சப்புலா இருக்கும். ரசம் உள்ளதாக இருக்கும். ரசம் இருக்கும்னா நீர்ச்சத்து நிறைந்ததாக இருக்கும். கொழுப்பு சத்து, ஊட்டச்சத்து, இதயத்துக்கு இதமளிப்பதாக இருக்கும். இதயத்துக்கு இதமளிப்பதுன்னா என்ன, காரமா அப்படி காந்தாது, நெஞ்ச கரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்காது. அந்த நெஞ்சுக்கு சாந்தம் கொடுப்பதாக இருக்கும். அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், ஆயுளை நீட்டிக்கும், வாழ்வை தூய்மைப்படுத்தும். அவர்களுக்கு வந்து அப்படியே அவர்களோட உணர்வுகளை வந்து அஜிடேட் பண்ணாது, தூண்டாது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு கோபத்தை ஏற்படுத்தாது, கடுப்பை ஏற்படுத்தாது, வாழ்வை தூய்மைப்படுத்தும். அதுதான் அவர்களுடைய எண்ணங்களையும் அது தூய்மைப்படுத்தும். அப்புறம் பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும். திருப்தியா இருக்கும் அதை சாப்பிட்டா. அதுதான் வந்து இந்த சத்துவகுணம். அதாவது ரஜோகுணத்தில் இருப்போர் விரும்பும் உணவுகள் என்னென்ன அப்படின்னா, மிகவும் கசப்பு, மிகவும் புளிப்பு, அதிக உப்பு, சூடானது, காரமானது, உலர்ந்தது. உலர்ந்ததுன்னா என்ன, காஞ்சு போன வத்தல், அந்த மாதிரி நம்ம பாப்பட்ன்னு சொல்றோம்ல. அப்புறம் வந்து ரொம்ப ரோஸ்டான தோசை எல்லாம் செம்ம ரோஸ்டா தான் நல்லா இருக்கு. அது இளந்தோசைன்னு ஒண்ணு இருக்கு, ரோஸ்டான தோசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படியே கடுக்குன்னு ஒட்டிக்கலாம். இங்க பெங்களூர்ல தோசை அப்படிதான் இருக்கு. ஐயையோ, இப்படி ஏதோ எண்ணெய்க்குள்ளேயே போட்டு முக்கி எடுத்த மாதிரி, தட்டை முறுக்கெல்லாம் எப்படி உடக்குன்னு உடைக்கணும், அந்த மாதிரி இருக்கு தோசையே. அந்த மாதிரி உலர்ந்த உணவுன்னா அதுதான். அப்படி ஒரு ஈரத்தன்மையே இல்ல அதுல. ஆனா எண்ணெய் மட்டும் நல்லா வழியுது, தொட்டாலே எண்ணெய் அப்படி கை பூரா வந்துருது. அந்த அளவுக்கு அதை தொட்டா எண்ணெய் வழியுது. நான் தான் நினைச்சேன், இது என்ன எண்ணெய்க்குள்ள முக்கி எடுத்திருப்பாங்களான்னு. அது போல உலர்ந்த உணவு அப்படிங்கிறது அதுதான். உலர்ந்ததுன்னா காஞ்சது, அதுல வந்து நீர்ச்சத்தே இல்லாதது. அப்புறம் எரிகின்ற உணவுப் பொருட்கள், அப்படியே சிஸ்லர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, எரிஞ்சுக்கிட்டு அப்படியே நெருப்பு, அதாவது அத சுக்காவா ஏதோ பண்றதாலாம் சொல்றாங்கல்ல, தந்தூரிலாம் அந்த மாதிரி. அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், துன்பத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும், நோயை கொடுக்கும் இறுதியில். அதாவது துன்பம் என்பது உடலுக்கு, சோகம் என்பது மனதுக்கு, நோய் என்பது டோட்டல் விளைவு கடைசியா. சோ தமோ குணத்தோர் விரும்பும் உணவு அடுத்த வகை. 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட உணவு. அது பிரசாதமாக இருந்தால் தவறில்லை. உம் அது சில சமயம் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா வீட்டுல சமைச்சு பிரசாதமாக எடுத்துக்கொண்டு போகிறோம், அது தவிர்க்கப்படணும், அது இதை சேராது. ஆனா அந்த கெட்டு போனது அப்படின்ற, அது 3 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே அது கெட்டு போனதுக்கு சமானம், அதுக்காக சொல்றாங்க. சோ அது தமோ குணத்தில் இருக்கக்கூடிய உணவு, அது தவிர்க்கப்பட முடியாமல் நிறைய பேர் அதை சாப்பிடதான் செய்யறாங்க இப்பெல்லாம். சோ அது ஒண்ணு. சுவையற்றது, பழையது, ஊசி போனது, எச்சில் பட்டது, மற்றவர்கள் எச்சில் பட்டு நம்ம சாப்பிடுறதும் தமோ குண உணவு. அப்புறம் தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவு. தீண்டத்தகாத பொருட்கள்னா அசைவ உணவு அப்படின்றது. சரி, இதை இப்படியாக உணவுகளின் பிரிவுகள் இருக்கு. அப்புறம் 3 நிலைகளில் செய்யப்படும் யாகம் பற்றி சொன்னார். இதற்கான விளைவு வந்து நோய்தான். நோய் அல்லாத தன்மை போல தோன்றினாலும் இறுதியில் இது நோயையே தரும், இந்த தமோகுண உணவு. மனதையா வந்து உடலுக்கே அவ்வளவு பாதிப்பு கொடுக்கும்னா, மனதுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை சொல்வதற்கே இல்லை. புத்தியை மழுங்கடிக்கும். அந்த எதை உண்கிறோமோ அதன் மனநிலை நமக்கு வந்து சேரும். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை அடித்து தின்னக்கூடிய உணவு, அந்த பயம் நமக்குள் அப்படியே இறங்கும். அது போல சரியா. சரி, 3 நிலைகளில் செய்யப்படும் யாகம் அடுத்தது. முதல்ல உணவு பார்த்துட்டோம், இப்ப யாகம். சத்துவ குணம் சார்ந்த யாகம் சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக, பலனுக்கு ஆசை இல்லாமல்
செய்யப்படும். அந்த யாகம் பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் யாகங்களை நடைமுறையில் நாம் அதிகம் பார்க்கிறோம். ஆனால் பலன் நோக்கமின்றி செய்ய வேண்டும் என்ற கடமை காரணமாக செய்வது அதுதான் சத்துவகுண யாகம். வேண்டுதல் இருந்தால்தான் போக வேண்டும் என்றில்லை. விக்கிரகத்துக்கு பகவானுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு, வழிபடும் பொருட்டு செல்ல வேண்டும். அதான் என்னோட கடமை, நான் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யாம, அது என்னுடைய ஆசை, நான் பகவானை பார்க்க வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு செல்வது அப்படின்னு. அதுவே சத்துவ குணத்தில் செய்யப்படும் யாகம் அப்படின்னு. ரஜோ குணத்தை சார்ந்த யாகம்னா நன்மை கருதியோ தற்பெருமை கருதியோ, நான் எவ்வளவு பெரிய யாகம் செஞ்சேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவோ தன் தற்பெருமை காரணமாக எனக்கு செய்ய முடியும், நான் செய்கிறேன். ஏன்னா யாகம் செய்வதற்கு அவ்வளவு சுலபம் இல்லை. அதற்கான செல்வ வளம் நிறைய வேணும். அதை செய்யணும் அப்படின்னா அதை செய்யக்கூடியதற்கு நிறைய செலவாகும். சோ அதை செய்கிறார்கள் அப்படின்னாலே ஒரு பிரஸ்டீஜ். நான் பெரிய காருக்கு ஓனர்னா பிரஸ்டீஜ் மாதிரி இந்த யாகம் செய்வது அந்த காலத்துல மன்னர்களுக்கு பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும், தற்பெருமை கொடுக்கும். அதற்காக செய்யப்படும் யாகம் நன்மை கருதி அதாவது தனக்கு ஒரு நன்மை கருதி செய்யக்கூடிய யாகம். என்ன நன்மை அப்படின்னா ஸ்வர்கலோகம் போக வேண்டும், பௌதிக நன்மைகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப தமோ குணம் சார்ந்த யாகம், இப்ப சத்வகுண யாகம் பார்த்துட்டோம், ரஜோகுண யாகம் பார்த்துட்டோம். இப்ப தமோ குணத்தில் செய்யப்படும் யாகம் எப்படி இருக்கும்? சாஸ்திர விதிகளையே மதிக்கிறது இல்ல, பிரசாத விநியோகமே இருக்காது. அப்புறம் அத பிரசாத விநியோகம்னா என்ன? பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவே அங்கு இருக்காது. அப்புறம் வேத மந்திர உச்சாடனமே இருக்காது. அப்புறம் புரோகிதர்களுக்கான தட்சணையே இருக்காது. நம்பிக்கையும் இல்லாமல் செய்யப்படும் யாகம். ஏதோ செய்யணும் அப்படின்னு. இருள் நிறைந்த தமோகுணத்தில் உள்ள நம்பிக்கையே இல்லை. இந்த அந்த அதுக்கு சாஸ்திரங்களை நம்பாத ஒரு நம்பிக்கை, அதற்கு நான் அதை நம்புறேன் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையே இல்லை. அதையும் நம்புறீங்க அந்த மாதிரி. சரியா? அதாவது ஒரு கொடி அதுவே எப்படா விழுவேன் இருக்கு, அதை புடிச்சு நான் தொங்குறேன்னு சொன்னா முடியுமா? நம்ம விழதானே செய்வோம். அது போல இந்த நம்பிக்கை. அடுத்தது தவம். எப்படி? 3 விதமான தவங்கள். இது தேவ துவஜ குரு பிராக்ஞ பூஜனம் அப்படின்னு சொல்ற. தேவர்கள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பிராக்ஞ வழிபட தகுந்தவர்கள். யாராரு? தாய் தந்தையர் முதியவர்கள். இவர்களை வழிபடுவது அப்படின்றது ஒரு விதமான தவம். சௌச்சம் தூய்மை, உள்ளம் புறமும். ஆர்ஜவம் எளிமை, நம்ம பார்த்தோம். அப்புறம் பிரம்மச்சரியம், அதாவது சாஸ்திர முறைப்படி வாழுதல் பிரம்மச்சரியம். அஹிம்சா அஹிம்சை. ஷாரீரம் தப உச்சதே. இதையெல்லாம் மேற்கொண்டு செய்யப்படக்கூடிய தவம். தவம்னா என்ன? அந்த மெடிடேஷன் தவம் இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அது. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு செய்யக்கூடிய தவம் உச்சதே, மிக சிறந்தது. உடல் சம்பந்தமான தவம் இது. உடலுக்காக, உடலின் தவம் இதெல்லாம். யாரு? தேவ துவஜ குரு பிராக்ஞ பூஜனம். இவர்களை பூஜனம் செய்வது. தேவர்கள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, வழிபட தகுந்த பெரியவர்கள், தாய் தந்தையார் முதியவர்கள் அனைவரையும் வணங்கி கொண்டு தூய்மையோடும் எளிமையோடும் பிரம்மச்சரிய விதியினோடும் அஹிம்சையோடும் செய்யப்படக்கூடிய அந்த தவம் உத்தமமானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாக்கில் தவம். இது உடலின் தவம். அடுத்தது வாக்கில் தவம். அடுத்தவரை கிளர்ச்சி செய்யாத பேச்சு, வாக்கியங்கள். அடுத்தவர்களை கிளர்ச்சி செய்யாதுன்னா என்ன? அதாவது ஏதாவது சொல்லி அவங்கள அஜிடேட் பண்றது, ப்ரொவோக் பண்றது, அதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. நீ எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு, அதாவது சொல்லும் போதே ஒரு குத்தலோட பேசுறது. அப்ப அடுத்தவங்களுக்கு அது பிடிக்காது இல்ல. தேவையில்லாத அடுத்தவர்களுக்கு புண்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வது. அப்புறம் சத்தியம் பிரியஹிதம், அடுத்தவரை கிளர்ச்சி செய்யாத பேச்சு, அந்த வாக்கியங்களை பேசுவது. அடுத்தது சத்தியம் பிரியஹிதம், உண்மையானதும் பிரியமானதும் நன்மை பயக்கக்கூடியதுமாகவும் இருக்கணுமா. சத்தியமாகவும் இருக்கணும், பிரியமானதாகவும் இருக்கணும், நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அது சத்தியம் பொதுவாக கசக்கும், ஆனால் நாம பேசக்கூடிய சத்தியம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை, அதாவது உண்மை எப்போதுமே நன்மையை தான் பயக்கும், ஆனால் பிரியமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியாது. இப்ப எந்திரி எந்திரி எந்திரின்னு திட்டுனா அந்த பிள்ளைக்கு கடுப்பு தான். நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை, என்ன தூங்க விடு அப்படின்னு சொல்ற பிள்ளைய நம்ம எழுப்பினா அதுக்கு பிடிக்காதுதான். ஆனா
எழு எழுந்தா அதுக்கு தானே நல்லது. அது உருப்படியான ஏதாவது காரியம் பண்ணலாம். கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸோட அட்லீஸ்ட் போய் விளையாடலாம். நன்மை. சோ நன்மை என்பது ஒரு ஒரு உண்மையான விஷயத்துக்கு நன்மை என்பது எப்போதும் இருக்கும். ஆனால் பிரியமானதாக இருக்குமா? அப்படிங்கிறது தான் சந்தேகம். பிரியமானதாக இருக்காது. உண்மையாக இருக்கக்கூடிய எல்லாமே பிரியமானதாக இருக்காது. நன்மையாக இருக்கக்கூடியது எல்லாமே பிரியமானதாக இருக்காது. இல்லையா? பிடிச்ச ஒரு ஒரு ஒண்ணு இருக்கு. ம். ஒரு பானம். அது வந்து நன்மை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் அ பிடிக்குமா? அப்படின்னா தெரியாது. அதுபோல அததான் இங்க சொல்றாரு. ரொம்ப அருமையா சொல்றாரு. சத்தியம், பிரிய, ஹிதம். 3ம் இருக்கணுமா? சத்தியமாவும் இருக்கணும், பிரியமாவும் இருக்கணும், ஹிதமாவும் இருக்கணும், நன்மையாவும் இருக்கணும். சோ ஸ்வாத்யாய அபியாசம். ஸ்வாத்யாயம்னா என்ன பார்த்தோம்? வேத கல்வி. வேதிக் நாலேட்ஜ் அத அபியாசம் பண்ணணும், பயிற்சி பண்ணணுமா. இதெல்லாம் வாக்கில் தவம். இதெல்லாம் தான் நம்ம வாக்குக்கு நாம குடுக்கிற தவமா. சரியா? சரியான விஷயங்களை பேசுவது, அடுத்தவங்கள குத்தி காட்டி பேசாம இருக்கிறது, அந்த மாதிரி. வாக்மயம் தப உச்சதே. இவை வாக்கின் தவங்கள். உடலின் தவம் இதெல்லாம். வாக்கின் தவம் இது. மனதின் தவம் என்ன அப்படின்னா, மன பிரசாத, மன திருப்தி, சௌமியத்துவம், பிறர் மீது வஞ்சனையின்றி, மௌனம், மௌனமாக இருக்கிறது மனதின் தவம். ஆத்ம வினிகிரக, சுய கட்டுப்பாடோடு, பாவ சம்சுத்தி, தூய்மையோடு, இவை மனதின் தவமாக கொள்ளப்படும். இப்படி நம்ம மன திருப்தியோடு இருக்கிறதே மனதுக்கு பெரிய தவம். பொறுத்து கொள்ளுதல் தவம் தானே. நம்ம உடலின் தேவைகளை கட்டுப்படுத்துறது உடலுக்கு தவம். தவம் அப்படின்னா ஆஸ்டரிட்டி, கட்டுப்பாடுகள். சரி, இது போல வாக்கில் தவம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவர்களை புண்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு. உடலின் கட்டுப்பாடு, வாக்கில் கட்டுப்பாடு, இப்ப மனதில் கட்டுப்பாடு. சரி, இப்படி இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்துவகுணத்தின் தவங்கள் என்று அறியப்படுகின்றன. இந்த 3ம் இது 3 வகையான தவங்கள். உடலின் தவம், வாக்கின் தவம், மனதின் தவம். 3 விதமான கட்டுப்பாடுகள். இந்த 3 விதமான கட்டுப்பாடுகளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவன் பகவானை முன்னிலைப்படுத்தி அவருக்காக பண்ணப்படும் போது அது சத்துவகுணமா தவமாக கருதப்படுகிறது. அவனுடைய நம்பிக்கைக்கு பொறுத்தார் போல் அது சத்துவகுண தவமா, ரஜோகுண தவமா, தமோகுண தவமா, அதை இப்ப சொல்ல போற. இனி ரஜோகுண தவம்னா எப்படி இருக்கும்? இப்ப வரைக்கும் சொன்னது நல்ல விஷயம். அதனால இதெல்லாம் சத்துவகுண தவம். இப்ப ரஜோகுண தவம் எப்படி இருக்கும், தமோ குண தவம் என்று எப்படி இருக்கும் அப்படிங்கறத விவரிக்க போறார். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரஜோகுணம் சார்ந்த தவம் எப்படி இருக்குமா? தவம் மேற்கொள்ள, ஆனால் எதற்காக அப்படின்னா அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க எதுக்கு தவம் இருப்பாங்க அப்படின்னா, மக்களை கவர வேண்டும். நான் போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னா 4 பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு, மற்றவர்களை கவர்வதற்காக. சோ மக்களை கவர வேண்டும், மானம் மரியாதை பெருக வேண்டும், என்னை வழிபட வேண்டும், போற்ற வேண்டும், எல்லாரும் என்ன ரொம்ப புகழ் பண்ணணும், என்னை பின்பற்ற வேண்டும், எல்லாரும் என்ன பின்பற்ற வேண்டும், நானே பெரியவன் என்ற எண்ணம் தருபவை. தற்பெருமைக்காக, தற்பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படும் தவம் ரஜோகுண தவம். நான் எனக்கு வந்து எல்லாரும் நல்லா சொல்லணும், என்னைய நல்லா சொல்லணும், அதுக்காக. அதாவது வெளியில பார்க்கும்போது மட்டும் நான் நல்லவன் மாதிரி நடிக்கிறது, அப்பதான் வந்து ரஜோகுணம் அது. அப்ப என்னுடைய பேர் கெட்டு போகாது இல்லையா? அது உள்ளுக்குள்ள நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வெளியில மட்டும் நான் நல்லவனாக இருக்கணும். அது ரஜோகுண தவம். அது வந்து சஞ்சலமானது, தற்காலிகமானது. வெளியில எப்படி இருப்பாங்க? தற்காலிகம், டெம்பரரி. உள்ளவங்க தானே மாறி போயிருவாங்க. அது ரஜோகுண தவம். இது வந்து ஏன்னா இவர்களுடைய தவம், இந்த உண்ணாவிரதமானது ஏதோ உடலுக்கோ மனதுக்கோ எந்த அவர்கள் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க இல்லையா, அது வந்து அவர்களை நீண்ட காலத்திற்கு அவர்களால் அந்த தவத்தை கடைபிடிக்க முடியாது. அவர்களுக்கு சஞ்சலம் கொடுத்து விடும், உடனேவே மன சஞ்சலம் அடையும். அப்படியா, வேணாம் இதை கடைபிடி, ஏன்னா கட்டுப்பாடு இல்ல. அவர்கள் வேறு ஒரு நோக்கத்திற்காக பண்ணுகிறார்கள். மனதை கட்டுப்படுத்த வேண்டும், பகவானில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தவம் செய்யவில்லை. தனக்கு வேற என்னமோ வேணும், அதுக்காக அந்த தவத்தை செய்யறாங்க. அப்ப இருக்கும்போது மனம் சஞ்சலம் அடையும். ஐயோ ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி நினைக்கும் போது அவர்களுடைய தவம் ஷார்ட் லிவ்ட் ஆயிடும், அதாவது டெம்பரரி ஆயிரும்.
உடனே மாறிடுவாங்க. சோ சாப்பிட்டுருவாங்க. என்னமோ அது என்ன தவம் மேற்கொள்கிறார்களோ அது தற்காலிகமானதாகிவிடும். அது அதோடு முடிந்து போய்விடும் அவர்களுடைய தவம். இது வந்து திருப்தியே தராது அவர்களுக்கு. ஏன்னால் அவர்கள் நாடுவது வேற எதையோ. அது போல நிறைவு, அந்த நிறைவு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். திரும்ப அந்த தாபம் தொடங்கிவிடும். அடுத்தது தமோ குண தவம். கொடூரமானது, குரூரமானது, குரூயல் அப்படின்னு இங்கிலீஷ்ல வார்த்தை இருக்குல்ல, அப்படி இது. அடுத்தவர்களை துன்பப்படுத்துவதற்காகவே இந்த தவம் இருக்கிறது. அதாவது நீ எனக்கு குடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள இது. அதாவது அவர்களை துன்புறுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு தவம். தன்னையும் வருத்தி மற்றவரையும் வருத்தி அழிக்கவும் வேண்டி செய்யப்படுவது. நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமாது. அது ஹிரண்யகசிபு செய்த தவம். அதாவது சாகா வரம் கேட்கறான். அது வந்து தேவர்களை துன்புறுத்துறதுக்காக கேட்கிறான். தெய்வதம் தேவதானாம் ச அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிரம்மா வரம் தருகிறார், பரமபுருஷ பகவான் அந்த வரத்தை மீறி கொள்கிறார். சாவாமைங்கிறது வந்து அசாத்தியம், அது சாத்தியமே இல்லை. அதை போய் கேட்கிறான். அது வந்து யார் கேட்பார்கள்? அப்படி கேட்கக்கூடியவர்கள் யார்? முட்டாள். அதை போய் கேட்கிறான். சாதா. இனி தானம் பற்றி சொல்றார். தானம் இப்ப 3 வகையான தவங்கள் இருக்கு. உடல் தவம், வாக்குத்தவம், மனத்தவம். அந்த மூன்று நிலை. சத்துவமா இருந்தா எப்படி இருக்கும், ரஜசா இருந்தா எப்படி இருக்கும், தமோவா இருந்தா எப்படி இருக்கும், தமசா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப தானம், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. அதுலயும் பேர் எழுதி ஒட்டிக்கணும்னு நினைச்சா ரஜோகுணம் இல்லையா? தமோ குணம் வந்து ஒரு 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 காரியம் நடத்திக்கிறதுக்காக செய்யறது கெடுதல். அதையும் பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு. சத்துவகுண தானம்ங்கிறது வந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமை கருதி இது நான் செய்ய வேண்டியது அப்படின்னு செய்யறது. தகுந்த நபருக்கு செய்யறது, யாருக்கு வேணாலும் இல்லை. இதை நோட் பண்ணுங்க. அதான் சில பேரு ரோட்ல போற பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து அவர்கள் கொடூரமா நினைக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு இரக்கம் இல்லை என்று நினைப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் தவறான நபர்கள், அதனால அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அதனால தகுந்த நபருக்கு கொடுக்கணும், முறையான இடத்தில் கொடுக்க வேண்டும். எங்காவது கொடுத்துட்டு அப்ப நீங்க ஒருத்தவங்க நல்லவங்க தான், ஜெனியூனான ஆளுதான், ஆனா அங்க போய் கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்து, நீங்க கொடுக்கறத பார்த்து இன்னும் 10 பேர் வருவான், சண்டை போடுவோம். சரி, அதனால தகுந்த இடத்தில், முறையான இடத்தில் வைத்து கொடுக்க வேண்டும், முறையான காலத்தில் கொடுக்க வேண்டும். முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. அடுத்த தானம் எப்படி வேண்டுமானாலும் என்று, எங்கு வேணாலும் தானம் கொடுக்கணும்னா எங்க வேணாலும் இல்ல, தகுந்த நபருக்கு தகுந்த இடத்தில் தகுந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்குதான் நேரத்தை பத்தி சொல்றாங்க. சந்திர சூரிய கிரகண காலம், தகுதி வாய்ந்த பிராமணர் வைஷ்ணவர் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் எங்க வைத்து கொடுக்கலாம்னா கோவில்களில் கொடுப்பது, தானம் செய்யப்பட வேண்டும்னு, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கணும். ஏன் பாகுபாடற்ற தானம் பரிந்துரைக்கப்படவில்லை? யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்லப்படல அப்படின்னா, ஏழை இரக்கம் அப்படிங்கிறது அவனுக்கு பெரும் தகுதி இல்லை என்றால் ஆன்மீக முன்னேற்றம் என்ற பலன் கிட்டாது. ஏழை அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் தான், ஆனால் அவன் சரியான தகுதி வாய்ந்தவனாக இல்லை என்றால் அவனுக்கு வந்து அது ஆன்மீக முன்னேற்றம் கொடுக்காது. என்றால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானமானது பயனற்றதாகி போகும் அப்படின்னு. சரியா? ரஜோகுண தானம் அப்படிங்கிறது வந்து பிரதி உபகாரம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானம். பலன் விரும்பி, ஸ்வர்க்கம் வேண்டி, பெயர் புகழ் வேண்டி, மனமின்றி கட்டாயமா ஐயோ கேக்குறாங்களே அப்படின்னு கொடுக்கறது. விருப்பமே இல்லாமல் பெரியவர்களோ சிறியவர்களோ சுற்றமோ நம்மளை கட்டி போட்டுறாங்க அந்த இடத்துல, அதனால கொடுக்க வேண்டி வந்துருது என்பதற்காக செய்யும் தானம். செய்துவிட்டு ஏண்டா செய்தோம் என்று யோசிக்கக்கூடிய தானம் தமோ குண ரஜோகுண தானம் இருக்கு. ஆனா கொடுப்பதற்கு மனம் இல்லை, மனம் இல்லாமல் கொடுப்பது ரஜோகுணம். அதனால தீங்கு வராது. அதாவது கொடுக்கக்கூடிய இடம் தவறானதுன்னு இல்லை, ஆனா கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம், அது ரஜோகுணம். ஏன்னா ரஜோகுணம் என்ன சொல்லணும்னா நமக்கே வேண்டும் என்று சொல்லும், அடுத்தவர் நன்மையை பார்க்காதங்க அப்படின்றது. அப்புறம் தமோ குணதானம் தூய்மையற்ற இடம், முறையற்ற காலம், தகுதியற்ற நபர். அப்படியே ஆப்போசிட். சரியான இடமும் இல்லை, சரியான நபரும் இல்லை, சரியான காலமும் இல்லை.
அப்ப போய் கொடுக்கிறது. தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தகுதி வாய்ந்த நபராக இருந்தால் கூட அது தமோகுண தானம். இதுல ஒண்ணு சரியான இடம் இல்லாம காலமும் நபரும் சரி இருந்தா கூட தவறுதான். மூன்றுமே சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது தமோகுண தானம். சூதாட்டம் போதை நன்மை தராது, பாவத்தை தரும். இங்கு போய் சூதாட்டத்துக்காகவும் போதைக்காகவும் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அந்த மாதிரி, அங்க போய் சூதாட்டும் களத்துல ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அவன் என்ன பண்ண போறான்? சூதாட போறான். அவனுக்கு எதுக்கு குடுக்கணும் பணம்? அந்த மாதிரி போதை குடிகாரனுக்கு போய் பணம் கொடுக்கலாமா? அது போல. சரியா? அடுத்தது பார்த்தா கடைசி 6 ஸ்லோகங்கள் பாக்குறோம். இப்ப யாகம், யஜ்ஞம், தானம், தவம் எப்படி சாஸ்திர விதிப்படி நடத்த வேண்டும் என்பதை சொல்கிறது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இத இப்ப பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் கவனமா படிக்கணும். இதுவே ரொம்ப என்ன சொல்றது, ஆழமான விஷயங்கள் கொண்டது. 17, 23 இருந்து இந்த ஸ்லோகங்கள். இது நான் புக்ல இருந்து ஸ்லோகங்களை படிச்சு இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 5 ஸ்லோகங்கள். ஓம் தத் சத் இது நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च விஹிதா புரா. ஓம் பரம்பொருளை குறிக்கும் ஒளி, தத் அது, சத் நித்தியமான, தத்னா அது, சத்துனா நித்தியமான, சத் அப்படிங்கிறது அழிவில்லாதது அப்படின்னு பொருள். ஓகே, இந்த நித்தியமான இது இவ்வாறு நிர்தேச குறிப்பிடப்படுகின்றன. அதாவது பரம்பொருளை குறிப்பிடும் ஒலியான இந்த ஓம் என்பது நித்தியமானது என்று பிராமண பரம்பொருள் திரிவித 3 விதமான ஸ்மிருத கருதப்படுகின்றது. பிராமணர்கள் தேன அதனுடன் வேத இலக்கியம் ச கூட யஜ்ஞா யாகம் ச மேலும் விகிதா உபயோகிக்கப்பட்டது புறா முன்பு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஓம் தத் சத் அப்படின்ற இந்த 3 வார்த்தைகள் அந்த அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்ற பரம்பொருள், பரம உண்மையை குறிப்பிடுகின்றன. முதல்ல இருந்தே சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகிறது. இது எப்பவுமே ஓம் தத் சத் அப்படின்னு சொல்றது யாகங்கள், யஜ்ஞங்கள், வேத உச்சாடனம் செய்யப்படும் போது எப்போதும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது தஸ்மாத் ஓம் இத்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தப கிரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தா சததம் பிரம்மபாதினாம். அதாவது தஸ்மாத் எனவே, ஓம் ஓம் என்று தொடங்கி இது இவ்வாறு உதாகிருத்திய குறிப்பிடப்படும் யஜ்ஞ யாகம், தானம் தானம், தப தவம், கிரியா செயல்கள், பிரவர்த்தந்தே ஆரம்பிக்கின்றனர், விதான உக்தா சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப, சததம் எப்போதும், பிரம்மவாதினாம் ஆன்மீகவாதிகள். பிரம்ம அப்படிங்கிறது ஆன்மீகம் சொல்றது பாருங்க. என்னென்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் எப்படி மாறுபடுது. பிரம்ம அப்படிங்கிறது இங்க ஆன்மீகத்தை குறிக்கிறது. பிரம்மவாதினம் பிரம்மவாதினாம் அப்படின்னா ஆன்மீகவாதிகள். சோ தஸ்மாத் இப்படியாக ஓம் என்று தொடங்கியே யாகம், யஜ்ஞம், தானம், தவம் எந்த செயல்களும் ஓம் என்று சொல்லியே தொடங்குகின்றன அப்படின்னு சொல்றார். ஓகே, இது எல்லா யாகங்களுக்கும் முன்பு இது சொல்லப்படுகிறது. எந்த யாகத்தையும் தொடங்குவதற்கு முன் இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார். ஓம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருக்கு. விஷ்ணுவின் தாமரை திருவடிகளே உன்னத பக்தியின் தளமாகும் அப்படின்றது. எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானுக்காக செய்தல் எல்லா செயல்களின் பக்குவத்தை உறுதிப்படுத்துகின்றது. எல்லா செயல்களுக்கும் அதாவது ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்துமே பகவான் திருவடிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது. அப்ப தத் இத்யபி சந்தாய பலம் யஜ்ஞ தப கிரியாஹ தான கிரியாश्च விவிதாஹ கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. தத் அந்த, இது அவ்வாறு, அனபி சந்தாய
விரும்பாமல் பலனை யக்ஞ யாகம் தப மற்றும் தவத்தின் கிரியா செயல்கள் தானத்தின் கிரியா செயல்கள் மேலும் விவிதா பல்வேறு கிரியந்தே செய்யப்படுகின்றன மோக்ஷ காங்ஷிபிகி உண்மையில் முக்தியை விரும்புபவர்களா. சோ பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம் தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட சாரமாக இருக்கு. தத் அப்படின்ற அந்த சப்தத்துடன் தான் அனைத்தையுமே மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். ஆன்மீக நிலைக்கு உயர்வு பெற வேண்டுமானால் ஒருவன் எந்த விதமான பௌதிக லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது, லாபத்தை கருதி செயல்படக்கூடாது. ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறும் உன்னத நோக்கத்துடன் மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். அதுதான் சத்துவகுணத்திலிருந்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்புறம் சத்பாவே சாதுபாவே ச சத்யித்யே தத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்தயுஜ்யதே யக்ஞே தபசி தானே ச ஸ்திதி சத்யிதி சோச்யதே கர்ம சைவ தத் அர்த்தீயம் சத்யித்யேவாபிதீயதே அப்படின்னார். சத்பாவே அப்படிங்கிறது பரமனின் இயல்பில், சத்பாவேனா பரமனின் இயல்பு, சாதுபாவேனா பக்தர்களின் இயல்பு. சத் என்னும் சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் சொல்றார். சத்பாவே சாதுபாவே பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மை. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. சத்து அப்படிங்கிற முன்னாடியே பாக்குறோம்ல, ச அப்படிங்கிற சொல்லே நல்லதை குறிக்கிறது தான். சத்துங்கிறதும் அது சத்து அசத்துன்னு பார்த்தோம். சத்து அப்படிங்கிறது உயிர், அசத்துங்கிறது உயிரற்றது ஜடம். சோ இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த அசத்தியம் சொல்லினால் எது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா யாகத்தின் நோக்கம் பூரண உண்மை எல்லாமே சத்துலதான் குறிப்பிடப்படுகிறது. பிரித்தாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத்து எனப்படுகிறார். அதோட நோக்கமும் சத்து தான். பூரண உண்மை எதை நாடி செய்கிறோமே அதுவும் சத்து தான். சத்துனா என்ன? அந்த உண்மை உண்மை அப்படிங்கிறது. இதை செய்யக்கூடியவரும் சத்து தான். இந்த யாகத்தை செய்யக்கூடியவரும் சத்துதான், சத்தனம். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத்துதான். அந்த காரியம் நம்ம செய்யறோம் இல்லையா, என்ன செய்யறோம், யாருக்கு என்ன கொடுக்குறோம், அந்த தானமும் சத்துதான் அப்படின்னு சொல்றாரு. சத்து என்று அறியப்படுகின்றன, எல்லாமும் சத்துதான். அதான் பக்திமயமான யாகத்தில் நோக்கம் பூரண உண்மை. அதாவது பக்திமயமான யாகம்னா என்ன, ஜபமே ஒரு யாகம்னு சொல்றாங்க. அதனால நம்ம உட்கார்ந்து அங்க யாகம் செய்வதாக எண்ண வேண்டாம். நம்முடைய ஜபம் கூட யாகம் தான். அந்த யாகம் நம் வாயிலிருந்து செய்யக்கூடிய யாகம், அது போய் விழுகிற யாக குண்டம் நம்முடைய காது. நாவின் மூலமாக அந்த கரண்டியில நெய்யை எடுத்து ஊத்துறோம்ல, அந்த நெய் தான் நம்முடைய மந்திரம், மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு நம்ம சொல்ற இந்த மந்திரமானது யாகத்திற்கு இடக்கூடிய நெய் போல, அது போய் நம்ம யாக குண்டமான காதில் விழ வேண்டும். அது யாகத்தை செய்வது நம்முடைய நாவு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த பூரண உண்மை எதை நாடி நம்ம செய்கிறோம் அதுவும் சத்து, யார் செய்கிறோம் நாமும் சத்து. அது மாதிரி பக்திமயமான இந்த தொண்டுன்னு ஒரு காரியம் செய்கிறோமே அதுவும் சத்து. இப்படிதான் நிலையானது நித்தியமானது அழிவில்லாததுன்னு இதற்கு பொருள். சத்து நம்ம செய்கிறவர்களும் நிலை, அந்த யாகம் ஒரு காரியம் செய்கிறோமே அது ஆன்மீகமயமாகிவிடும். ஆன்மீகமயமான எதுவுமே அழியாதது. ஏன் எப்படி அழியாது அப்படின்னா அதோட பலன் அழியாது. புரியுதுங்களா? நம்ம இறந்தாலும் அந்த ஆன்மீக பலன் நம்ம கூடவே வரும்னு சொல்றோம்ல, அழியாத பலனை கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம் 1,00,000 ரூபாய் அப்படின்னா நமக்கு ஒரு செலவு வந்துச்சுன்னா அந்த பணம் தீர்ந்து போய்விடும். அதுக்கப்புறம் இருந்ததுன்னு சொல்லி என்ன புண்ணியம்? அந்த பொருளால் அந்த பணத்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. காணாமல் போய்விட்டால் அது ஒன்றும் இல்லை. தீர்ந்து போய்விட்டால் அது நமக்கு பயன்படாது. இப்போ ஒரு டப்பா பிஸ்கட் டப்பா வாங்குறோம், அந்த இது தீர்ந்து போச்சுன்னா தூக்கி போட வேண்டியதானே. ஆனால் இந்த காரியம் செய்கிறோம், ஆன்மீக காரியம், பக்தி தொண்டு செய்கிறோம், ஜபம் செய்கிறோம், அதனால் ஒரு பலன் கிடைக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த பலன் அழிவில்லாதது. நாம தீர்ந்து வேணாலும் போவோம்,
ஆனால் அது தீராது. அது அழியாது. நாம் அழிவோம். இந்த ஜட உடல் அழியும். ம். ஆனால் அந்த ஆன்மாவோட அந்த சுக்ருதியானது, அந்த பலனானது ஒட்டிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அடுத்த பிறவியில போகும்போதும் இந்த அ புண்ணியமானது, ஆன்மீக பலனானது நம்ம கூடவே வரும். சரிங்களா? அதான் சொல்றார், நிலையானது நித்திய சத்துனா அர்த்தம் இதுதான். சத்துனா நிலையானது, அழிவில்லாதது, அ நித்தியமானது எப்பவும் இருக்கும். அழிவில்லாதது. அதுக்கு உணர்வு இருக்கும். அது ஜடம் கிடையாது. ஜடம் ஜடம்னாலே அதுக்கு உயிர் இல்ல. ஆனா இதற்கு இருக்கு. யாகத்தை செய்பவரும் சத்துதான். பூரண உண்மையும் எதை நாடி செய்கிறாரோ அவரும் சத்துதான். பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் தானம், தவம், யாகம் எல்லாமே சத்து. அப்படின்னு. அப்புறம் சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? நம்ம தூய்மைப்படுத்தும் சடங்குகள், வேதங்கள் கூறுகின்றன. இதை இதை இன்னென்ன காலத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் விதிக்கப்பட்ட கடமைகள் நமக்கு இருக்கு. இப்ப வந்து புண்ணியார்ஜனம் பண்றது குழந்தை பிறந்தோடனே. அப்புறம் வந்து அந்த இது சொல்லுவாங்களே, சம்ஸ்காரங்கள், அந்த பூணூல் போட்டு விடுவாங்க குழந்தைங்களுக்கு. அது என்ன சொல்லுவாங்க? உபநயனம் பண்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு சடங்கு, திருமணம் ஒரு சடங்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அந்த விதிக்கப்பட்ட கடமைகள். அந்த யஜ்ஞங்கள் ஒண்ணொண்ணு சமயத்திலயும் செய்றோம் இல்லையா? யாகம். அதுக்கெல்லாம் ஓம் தத் சத் சொல்லியே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சடங்கு இருக்குது. இறுதி பரமபதம் அடையும் போது கூட ஒரு சடங்குகள் இருக்கு இல்லையா? நாம வந்து அந்த இறந்த உடலுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய இறுதி காரியங்கள் இருக்கு. அதுவும் சடங்குகள் தான். சோ அதுலயும் வந்து ஓம் தத் சத் சொல்லிதான் அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படியாக இந்த அனைத்தும் தெய்வீகமான காரியங்களாக இருக்கும் பொழுது அவை எப்படி தெய்வீகமயமாகி ஆன்மீகமயமாகி விடுகிறது. ஆன்மாவுக்கா செய்யறது, அதாவது பகவானுக்குன்னு செய்யும் போது அது அந்த பகவானோட டச் வந்துட்டாலே அது ஆன்மீகமயமாகி விடுகிறது. இந்த நிறைய வாட்ஸ்அப் போஸ்ட் கூட வருதே, சிலது எல்லாமே தவறு இல்ல. சில சமயங்கள்ல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது போலதான். சரி, இப்படியாக நம்ம வந்து இன்னைக்கு இதோட முடிவடைகிறது நம்மளுடைய 17வது அத்தியாயம், நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு. எப்படியான நம்பிக்கையாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு இப்ப புரியுது நம்மளுக்கு. பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும், தவங்களும், தானங்களும் நிலையற்றவை. அசத்து என்று அறியப்படும். இப்படி சத்தாக இருக்கும் எதுனா சத்பாவே, சாதுபாவே. அப்படியே சத்து செய்யறவனும் சத்து, யாகமும் சத்து எல்லாமே. ஆனால் பகவான் மேல் நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படுகிறது அசத்து அப்படின்னு சொல்றார். அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயன் தராது. இப்பவே பயன் தராதுன்னா அடுத்த பிறவிக்கு என்ன பயன் தரும்? சோ அதனால எப்படிப்பட்டதை நாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவு, எப்படிப்பட்ட தானம், எப்படிப்பட்ட தவம், எப்படிப்பட்ட யஜ்ஞம், இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத நமக்கு இதன் மூலமாக எந்த நம்பிக்கையோடு இதனை செய்ய வேண்டும் அப்படிங்கறது சொல்றார். இதுதான் நம்முடைய இன்றைய விஷயம். இது எவ்வளவு தெளிவுபடுத்திட்டார் பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. நானே வந்து இது ரொம்ப ஞானம், ஞான யோகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அடுத்ததுல வந்து இன்னும் கடைசி இல்லையா, ரொம்ப நம்ம அணைத்து கொண்டு போவது போல போவார். ரொம்ப நமக்கு இணக்கமான விஷயங்கள். இத பாருங்க, நம்ம வீட்டுக்கே ஒருவர் வர்றாரு அப்படின்னா, ஒரு நண்பர் வராங்க அப்படின்னா, நம்ம இந்த அ எழுந்து போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம், ம் இந்த வாசல் கிட்ட போயி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். 1 மணி நேரம். ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷமாவது அட்லீஸ்ட் அங்க இன்னும் நெறைய இங்க உள்ள பேசாத விஷயத்தை எல்லாம் அங்க பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க கேட் கிட்ட போயிட்டாங்கன்னா, அங்க வேற நின்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்கள நான் உன்ன பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னு இன்னும் கொஞ்ச நேரம் சரி இந்த பஸ் போனா போட்டும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சோ விட்டு போகக்கூடிய அந்த ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய விடை பெறக்கூடிய அந்த காலத்தில் நாம் வந்து இன்னும் இன்னும் அதிகமான அந்த உறவு வேண்டும்னு நினைப்போம். இணக்கமாக பேசுவோம். எவ்வளவு நிறைய இன்னும் பேச இருக்குன்னு நினைச்சு பேசுவோம் இல்லையா? அது போல இந்த இறுதியான அத்தியாயத்துல 78 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கார். அத்தனையுமே நம்ம மனசுக்கு ஐயோ விட்டு போறாரே, இன்னும் இன்னும் நல்லா கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா பேசுவார். அது 18வது அத்தியாயம். நாளைக்கு அவசியம் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாள்ல அத முடிக்க பார்க்கலாம். சோ நம்ம வந்து ஒரு காத்திருக்க வேண்டிய தாபம் வராது.
ம். அத ஒரே கிளாஸ்ல முடிச்சு எல்லாத்தையும் கேட்க நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கு எல்லாம் நீங்க வந்ததுனால, இந்த கிளாஸ் எனக்கு செவனே எடுக்க முடிஞ்சது. மிக்க நன்றி. மேடம் ஹரே என்னுடைய கிருஷ்ணா. ஒரு டவுட்டு ம். ஒண்ணு. சொல்லுங்க. நம்ம வந்து மந்திரம் உச்சாடனம் பண்ணி சத்தமா நம்ம பண்ணா அது பண்ணா தானே நமக்கு அந்த காதுக்குள்ள போய் அந்த ஓம குண்டத்துக்கு போற மாரி இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா அது கரெக்ட். ம். மெதுவா ஸ்மரணம் பண்ணா அது வந்து பண்ணுனாலும், அதாவது காதுங்கிறது வந்து ஸ்தூலமான ஒரு புலன் தான். ம், சூக்ஷ்மமா ம், பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ம், அது அ வ ம் அ சூக்ஷ்மமாக இருக்க தான் செய்யுது. அந்த நீங்க வந்து அத கேட்டு உங்க காதுல விழற அந்த ஸ்தூலமா இருக்க அந்த குரலுக்கு தான், அந்த ஒலிக்கு தான் பலன் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்கள் ஏன்னா மனதிற்குள் நமக்கு ரொம்ப சொன்னாலும், நேரம் வந்து அது போய் அந்த காதுல விழதான் செய்யும். ஏன்னா மனதுக்கு ரொம்ப நேரம் சொல்லும்போது நம்ம வந்து சத்தமா சொல்ல முடியாது. சொல்ல இல்ல முடியாது. என்ன சொல்றது? கரெக்ட். நானுமே அதான். சத்தமா ம். சொல்ல மாட்டேன். சத்தமா ம். சொன்னா சில விஷயங்கள் சத்தமா சொல்றது, மனசுக்குள்ள சொல்றது அப்படிங்கிறது 2 இருக்கு. அதுல 1 என்ன அப்படின்னா, மனதுக்குள்ள சொல்லும்பொழுது நம்ம எனர்ஜி சேவ் ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப தொண்ட தண்ணி போயிடும் கத்தி சொன்னா உண்மையாகவே. அப்ப வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தண்ணி நெறைய குடிக்கணும். ரொம்ப மூச்சு வாங்கும். அதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் ஜெபம் பண்றாங்க அப்டின்னா, அவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். இப்ப மற்ற யாருமே ஜெபம் பண்ணல, அப்ப நீங்க சொல்றீங்க அப்டின்னா, அவர்கள் காதில் விழுவது அவர்களுக்கு நன்மை. ஆனா, அத அவங்க கேட்டுக்குவாங்களா? அவங்க நான் படிக்கிறேன், எனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் டிவி பார்க்கணும், நீ சத்தம் போடாத. நீ போடுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனுடைய அ மதிப்பை புரியாதவர்கள் அந்த மந்திரத்துக்காக எப்படி வேணா சொல்லலாம். அவர்கள் காதில் விழறதுக்கு. அதனால க சத்தம் போட்டு சொல்லும்போது, இப்படியெல்லாம் சில இடைஞ்சல்கள் நமக்கே சிலது வரலாம். அப்ப நாம சத்தம் போடாம சொல்றது தவறே கிடையாது. ஒண்ணு என்னன்னா, அது சில சமயம் தூக்கம் வந்துரலாம். நம்ம மைண்ட் வந்து எங்கேயாவது போயிடலாம். அப்படி இருக்கும்போது, வேற குரல்கள் ஏதோ நமக்கு கேட்கும்போது, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் தப்பும். நம்ம ஏதோ ஒரு அந்த மந்திரத்தையே குளறுபடியா சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம கொஞ்சம் நம்மளோட அம் அ அட்டென்ஷன கொண்டு வரதுக்காக ஒரு 2, 3 மந்திரம் மட்டும் லவுடா சொல்லிக்கிட்டோம்னா, மத்தது நம்ம காதுல விழுகாது. இந்த மந்திரம் நம்மளுக்கு காதுல விழும். நம்ம சொல்றது. அதுக்காக கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு, திரும்ப ஸ்லோவா சொல்லிக்கலாம். நான் அப்படிதான் பண்றது. நான் அப்படியே அமைதியா தான் சொல்லுவேன். அப்ப எனக்கு வேற ஏதாவது ஒரு சத்தம் வருது. அது என்ன ஒரு சினிமா பாட்டு ஏதோ காதுல விழுது. அது என்னைய வந்து டைவர்ட் பண்ணி மைண்ட் அங்க கொண்டு போயிடுற மாரி இருந்ததுன்னா, உடனே கொஞ்சம் லவுடா சொல்லிக்குவேன். சோ அது என் காதுக்கு விழாது. நான் சொல்வது என் காதுக்கு விழும். அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா அமைதியாக சொல்ல அப்புறம் கண்ண மூடி சில பேர் சொல்றது, கண்ண தொறந்து சொல்றதுன்னுலாம் சொல்லுவாங்க. கண்ண மூடி சொன்னா தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அத அவாய்ட் பண்றது நல்லது. கண்ண தொறந்தே ஜெபம் பண்ணலாம். அது வந்து ரொம்ப அரை கண்ணு மூடிய நிலையெல்லாம் தூக்கத்துக்கு தான் கொண்டு போய் விடும். ஏன்னா, நம்ம பௌதிக உடல்ல தான் வாழ்றோம். நம்ம வந்து தேவர்கள் கிடையாது. நமக்கு வந்து அவ்வளவு ஒரு பக்குவம்லாம் கிடையாது. அப்படி இருந்து தவம் செய்யக்கூடிய அளவுக்கு. அது கொண்டு போய் தான் விடும். ஏன்னா, முக்குணங்களுக்கு ஆட்படுறோமே! தமோ நிலையில இருந்தோம்னா தூக்கம் தானே வரும். அதனால அப்படி வேண்டாம். அது பண்ணலாம். அண்ட் சத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து மெதுவா சொன்னா கூட, அந்த சத்தம்ங்கிறது அங்க போறதுன்றது வந்து ஃபிகரேட்டிவா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா தான் யோசிக்கிறோம். ஆனா மனது அளவில் ஆக்சுவலா நம்ம சொல்ற ஒவ்வொரு மந்திரமும் நம்ம பரமாத்மாவாக வீற்றிருக்கிற பகவானுக்கு தான் அர்ப்பணமாக சொல்றோம். அத வந்து மனதுக்குள்ளேயே ஹோமகுண்டம் இருக்கதாக நெனச்சு அதுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாமே! காதுல போய் தான் இங்க வரணும்னு இல்ல. மனதிற்குள் நமக்குள் நாம் சொல்லும்போது, அந்த யக்ஞம் என்பது நம்முடைய மனமாகவே இருக்கிறது. யக்ஞ குண்டமாக பகவான் அங்க தான் இருக்கிறார். அவருக்கு தான் அர்ப்பணமா பண்றோம். அப்ப நம்ம வாயால சொல்லி, அதுக்குள்ளே மனதுக்குள்ள சொல்லி, மனதுக்குள்ளேயே அந்த யக்ஞத்த பண்ணலாம். பண்றதாக எடுத்துக்கலாம். அதனால தப்பே கிடையாது. லவுடா தான் சொல்லணும் அப்டின்றது இல்ல. சரி இது இது ஒரு புரிதல் அவ்வளதான். ஓகே. தேங்க் யூ. ம். ஹரே கிருஷ்ணா. மேம் அந்த ரெக்கார்ட் போட்டு அது மாரி சொல்லலாமா மேம்? சொல்லலாம். ரெக்கார்ட் போட்டு அது வந்து ம். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குடுக்குது. அது உங்களுக்கு உதவியா இருக்குன்னா, அது கண்டிப்பா செய்யலாம். தப்பில்ல. ஏன்னா இப்ப நெறைய ரவுண்ட் இப்ப சொல்லணும். இப்ப நான் ரொம்ப நாளா சொல்லல. அவ்வளோலாம் ரவுண்டு. ம். முன்னாடிலாம் சொல்லுவேன். ரொம்ப ம். கான்ஷியஸா இருப்பேன். 32 ரவுண்டு கூட சொல்லுவேன். ம். அப்புறம் டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8வது சொல்லணும்னு காலையில எந்திரிச்சு சொல்லுவேன். அப்புறம் அது அப்படியே அந்த பழக்கம் அப்படியே விட்டே போயிருச்சு. சுத்தமா விட்டுருச்சு. ம். இப்ப திரும்பவும் இந்த தடவ மார்கழியில போட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் நாள் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ஊருக்கு சிதம்பரம் வந்து நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு நெனச்சேன்.
அப்படியே தலைகீழா மாறி உல்டாவா போயிருச்சு. ஒண்ணும் நான் என்ன பிளான் பண்ணனோ அது எதுவுமே செய்ய முடியல. ஆனா மத்த புக்ஸ் எல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா மார்னிங் எந்திரிக்க முடியல. ஏன்னா வீடு வந்து அப்படியே ஒரு அதாங்க என்ன 1½ பண்ணுங்க, மாசமா பூட்டியிருந்தது. டார்கெட் வந்து ம். சின்ன டார்கெட்டா வைங்க. பெருசா கொண்டு போங்க. ம். முதல்ல ஒரு ரவுண்டுன்னு இல்ல வைங்க. நான் பெருசா கூட நினைக்கல. ம். கொஞ்சமாவது அந்த இத வந்து நம்ம திரும்பவும் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு பண்ணணும். நினைச்சேன். பட் ம். அது வந்து என்ன ம். ஆச்சு, ம். ம் செ செய்ய எந்திரிக்கவே முடியல. 4:00 எழுந்திரிக்கிறேன்னு வேற போட்டிருந்தேன் அந்த ம். அட்வான்ஸ் கிளாஸ்ல. ம். டெய்லி 4:00 எழுந்திரிக்கிறேன்னு. ம். அப்படி சுத்தமா உடம்பு முடியாம போய் அப்படியே லைனா ஒன்னொன்னா வந்துச்சு. ம். அப்புறம் சரி இவ்வளவுதான் அப்படின்னு ஆனா புக்ஸ் எல்லாம் உங்களோட கிளாஸ் கேட்கிறேன். மத்ததெல்லாம் எல்லாமே ம். படிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ம். பாகவதம்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ம். இருந்தாலும் அத வந்து நம்ம தொடரணும்னு நெனச்சோம். ஆனா ம். அத வந்து தொடர முடியல. அப்படிங்கிற ஒரு அதுக்கு நான் வந்து ஒரு வழி சொல்றேன் இது உங்களுக்கு. இருக்கு. என்ன தெரியுமா பண்ணுங்க? சொல்லுங்க. அதாவது ம். ஜெபம் நம்பர் 1 சரிங்களா? ம். அதுதான் நம்ம பக்தி ம். தொண்டுல நம்பர் 1. அது பண்ணலைன்னா, ம். உங்களோட டார்கெட் 1 ரவுண்டா இருக்கலாம், 2 ரவுண்டா இருக்கலாம், 4 ரவுண்டா ம். இருக்கலாம், 8 இருக்கலாம், 16 இருக்கலாம். அத பண்ணலைன்னா, அடுத்த சேவை போறதுக்கு ம் ம். அ போகக்கூடாது. அப்படி போக்கூடாது. வச்சுக்கோங்க. ஓ! ம். நான் வந்து இன்னைக்கு நான் ம். செய்யணும்னு நெனச்ச இந்த ஒரு 2 ரவுண்டு ஜபிக்காம, நான் என்னோட ஏன்னா படிக்க உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா வந்து படிக்க ம். நேரமும் இருக்கு. குடுத்துடுறீங்க. ஆனா அந்த ம். ஜெபம் ம். பண்ணாததுனால, நான் வந்து ஜெபத்த விட்டுட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. முதல் குழந்தை. இத நான் கவனிக்காம அடுத்த ம். குழந்தைக்கு போகக்கூடாது நான். அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே ம். வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இது பண்ணாம நான் அதுக்கு போக ம். மாட்டேன். அப்படின்னு வச்சுக்கங்க. இது ம். பண்ணாம இப்ப ம். சேவையிலேயே நாங்க பார்த்திருக்கோம். கோவில்லலாம் நாங்க போகும்போது ம். காய்கறி நறுக்கிறது, ஏதோ ஒண்ணு அங்க சென்டர்ல வேலை இருக்கு அப்படின்னா, நம்ம அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அங்க பிரபுலாம் கேட்பாங்க. "ஓ! மாதாஜி உங்க ஜெபம் இன்னும் முடியலையா? சரி நீங்க ஜெபம் பண்ணுங்க." பிரையாரிட்டி அதுக்கு குடுத்துருவாங்க. நம்ம குடுத்துருவாங்க. ஜெபம் ம். நீங்க ம். ஜெபம் அப்புறம் பண்ணுங்க. இங்க சேவைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப சொல்ல வந்து மாட்டாங்க. நம்ம ம். அங்க போய் எங்க வீட்லயே இருக்கும்போது எங்க சிக்ஷா குரு வரும்போது என்ன பண்ணுவாரு, நான் வேலை இருக்குன்னு ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது, "இல்ல, இல்ல நான் அந்த வேலைய பார்க்குறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு" சொல்லுவாரு. அவங்க வீட்டு ம். ப்ரோகிராமுக்கு நம்ம போனோம்னா கூட அப்படியே தான் சொல்லுவாரு. நான் ஏதாவது சேவை பண்றேன். உங்களுக்கு அத காய் நறுக்கணுமா? ஏதாவது பண்ணணுமா? அப்படின்னா, "எங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க எங்க மந்திர்ல போய் உட்கார்ந்து சாண்ட் பண்ணுங்க போதும்." அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ம். அந்த பழக்கம் தான் வரணும். வேலை செய்றது, அ சேவை செய்றது எப்ப வேணா நம்ம செய்யலாம். படிக்கிறது எப்ப வேணா செய்யலாம். ம். இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது தான் நமக்கு வந்து சிரமம். அதனால முக்கியம். அந்த ம். ம் நம்முடைய சிக்ஷா குருவின் முன்னிலையில நம்ம இத பண்ணி பழகுறது ரொம்ப நல்லது. ம். அதுவும் அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் போறது, அந்த மாரி ஒரு சத்சங்கம் கிடைக்கும்போது நம்ம ஜெபம் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணினா ஒரு ம். வாய்ப்பு கிடைக்கும்போது அத பண்ணிடணும். அதனால இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நான் எனக்கு பல சேவைகள் இருந்தா கூட, ஜெபம் பண்ணாம நான் அந்த சேவைய செய்தேன். கட்டாயத்தின் பேர்ல சில சமயம் செய்ய வேண்டி வரும். எப்போ மோஸ்ட்லி அத நான் அவாய்ட் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு தான் ம். என்னோட அ எழுத்து பணியா இருக்கலாம். என்னோட எடிட்டிங், ப்ரீ எடிட்டிங், இப்ப ப்ரூஃப் ரீடிங் எந்த வேலையாக வேணா இருக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு மனசே ஒப்பாது. வேலை நான் ம். ஜெபம் பண்ணாம என்னோட முதல் கடன் அது. அந்த கடமைய நான் செய்யாம, அடுத்து உபரி வேலைகளுக்கா நான் போறேனே! அப்படின்னு தோணும். ம். ஆனா இந்த கிளாஸ் மாதிரி வரும்போது நேரம். ம். இந்த ம். நேரத்துல நான் இந்த கிளாஸ் எடுத்தாகணும். இதுக்கு நான் பிரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையில கூட சில சமயம் கிளாஸ் எடுக்கிற மாரி வரும். அப்ப வந்து எனக்கே தெரியும் என்னுடைய அம் அ ஆன்மீக நிலை, என்னுடைய ம். அத பவித்திர தன்மை வந்து அங்க கஷ்டப்படும். நான் அதுவே உணர்ந்திருக்கேன். நம்ம இந்த ம். ஜெபம் பண்ணாம உட்கார்ந்தா நம்மளோட தூய்மை வந்து குறைவாக இருக்கிறது. முன்னாடிலாம் எனக்கு வந்து மொத இந்த 15 வருடங்கள் முன்னாடி ஜப்பான்ல இருக்க பீரியட்ல, நான் வந்து சில ரொம்ப சீனியர் டிவோட்டீஸ்ட்டு கூடலாம் சேவை செய்ய வாய்ப்பு வரும். எப்படின்னா, அங்க நடக்கிற கிளாஸஸ்க்கு வந்து நான் சேர்ந்து அவங்களோட சேவை செய்யறதுக்கு போவேன். அப்புறம் இல்ல பல நாடகங்கள் பிள்ளைங்கள வச்சு பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பண்ணும்போது அவர்களுடைய சங்கம் கிடைக்கும். அப்ப நான் என்ன நினைச்சுக்குவேன், அவங்களோடலாம் உறவாடணும்னா, நம்மளுடைய ஆன்மீக நிலை இன்னைக்கு வந்து நம்ம நல்லா ஜெபம் பண்ணி பகவத் நிலை நம்மளுடைய லெவல வந்து ம் ஒரு ஆன்மீக நிலைக்கு நம்ம போய்க்கிட்டா தான் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் சார்ஜ்டா வச்சுக்கிட்டா தான் இவங்களோடலாம் நம்மளால அ ஓரளவுக்காவது பக்குவமா பழக முடியும். இல்லன்னா அவர்களுக்கு அ அ அபச்சாரம் பண்ற மாதிரி நம்ம நடந்துகிட்டற கூடாதுங்கிறதுக்காக நான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்குவேன்.
சோ இந்த ம். ஜபம்ங்கிறது வந்து எல்லா நிலையிலுமே முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். அதுவும் இல்லாம இந்த ஜபம் இப்ப தீட்சை பெற்றவங்களுக்கு வந்து அது நம்ம குருவுக்கு நாம் கொடுக்கிற ஒரு சத்திய பிரமாணம். நான் இது வந்து கண்டிப்பா ஜபம் செய்வேன்றது. ஆனா ஜ நாமே நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற சங்கல்பம் தான் இந்த ஜபம். இந்த தீட்சை பெறாத மற்றவர்களுக்கு. அப்ப ம்ஹ்ம். அதுவும் இல்லாம நம்மளோட சிக்ஷா குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. நமக்கு இந்த ம். சிக்ஷையை சொல்லிக் கொடுப்பவர்கள். நீ இப்படி பண்ணு, ம். இப்படி பண்ணுன்னு நம்ம கவுன்சில் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்காகவும் நாம கொடுக்கிற மாபெரும் ஒரு சத்திய வாக்கு இது. நம்ம வாக்கு குடுக்குறேன், நான் இத பண்றேன்னு. அப்படிங்கும்போது அத நம்ம ம். கீப் அப் பண்ணணும்னு தோணணும். ம். அப்படிலாம் ஓகே. நினைச்சு நீங்க வந்து உங்கள ம். ஊக்கப்படுத்திக்கோங்க. ரைட். ஓகே. மோட்டிவேஷனா ம். எடுத்துக்கோங்க. ம். இப்படிலாம் நினைச்சு ம். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இனி பண்ணணும். ம். அது அது இவ்வளவெல்லாம் பண்ணதுக்காக ஒரே நாள் 8 ரவுண்ட் பண்ணிட்டு, அடுத்த நாள் ஒரு பெரிய ஹை ஜம்ப் பண்ணிட்டு, அப்புறம் ஃப்ளாட்டா படுத்துறக்கூடாது. என்ன ம். பண்ணலாம்? ம். ஒண்ணொன்னா கூட பண்ணுங்க. ஒரு ம். ரவுண்டு நான் 1 வாரம் பண்றேன் அப்படின்னு ம். கட்டாயமா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஒரு ம். பழக்கத்துக்காவது வந்துருவீங்க. அப்புறம் அத ஸ்லோலி உங்க மனசு, ம். "ஏய் முடியுமா 2வது? இல்ல வேணாம் 1லயே இருக்கியா?" அப்படி 1ல ம். இருக்கேன்னா இருந்துக்கோ. உன்ன நான் கட்டாயமே படுத்தல. ம். அப்படின்னு சொல்லி, உங்க மனசு தானா உங்கள எப்ப 2வதுக்கு புஷ் பண்ணுதோ, அப்ப 2வதுக்கு அப்ப போங்க. போய்க்கலாம். அ ம். அதுவரைக்கும் அந்த ஒரு ரவுண்டுல ம். ஒழுக்கமா பண்ணிடணும் அப்படின்னு இருங்க. ம். ஓகே கன்சிஸ்டன்சி மேம். இஸ் த கீ. ம். ம். அந்த ம். மாதிரி சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க. அத வந்து ம். நீங்க தொடர்ந்து செய்யுங்க. கன்சிஸ்டன்ட்டா செய்யுங்க. செய்யணும். அதுதான். அவ்வளவுதான். சரிங்களா? ம். இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேம். ஓகே. ஓகே. இன்னைக்கு 1ஆம் தேதி. அதனால எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேலி ம். கூத்தாலாம் நினைக்க வேண்டாம். தப்பே ஆமா. கிடையாது. இன்னைக்கு ம். ரெசல்யூஷன் எடுக்கிறது. எப்ப அப்படிதான் நான் எடுத்தாலும் ஓகே மார்ச் தான். 1 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம். இத கண்டிப்பா டெய்லி ஆனா எப்பயும் நான் வாயில அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத நான் வந்து அந்த மந்திரத்த சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன். சாமி காலையில எந்திரிச்ச உடனே கும்பிடுறோமா, இத வந்து மகா மந்திரத்த ஒரு 4 தடவ 5 தடவ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வேலைய தொடங்குவேன். அதெல்லாம் செஞ்சேன் தான். அப்ப வந்து 32 செஞ்சேன். நிகழ்ந்துக்க அப்படியே இது ஏன்னா இந்த கோவிட் பீரியடா வேற இருந்துச்சு. ரொம்ப மும்முரமா இருந்தேன். அப்படியே ஊருக்கு போனேன். அந்த நேட்டு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னோன அப்படியே விட்டு போயிருச்சு ஆக்சுவலா. சங்கம் வந்து ரொம்ப முக்கியங்க. ம். சத் சங்கம். அது போச்சுன்னா சத்சங்கம். எல்லாமும் போச்சு ஆக்சுவலா. இந்த போச்சு. அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். சத்சங்கம் ஜெபம் போயிட்டு செய்ய தான் முடியாம போயிரும். இந்த சங்கம் ம். இல்லன்னா. சங்கம் தான் டெய்லி நம்மள ஊக்குவிக்கும். ஊக்குவிக்கும். ம். 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 அந்த நீங்க சொல்ற மாரி நேத்து கூட நான் டைரி எல்லாம் அ போட்டு சொல்றது தான் இதுல என்னுடைய பிளஸ். வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போயிருந்தோமே, அங்க நடுவுல ம். தான் நம்ம நிக்கிறோம். நாம ம். தள்ளிக்கிட்டு போகவே வேண்டாம். அவங்களே நம்மள தள்ளி கொண்டு போய் உள்ள போய் வெளில வந்துர்றோம் நம்ம. தரிசனம் ம். பண்ணிட்டு. ம். ம். அதுதான் சத்சங்கம். நம்மையும் சேர்த்து தானும் செல்லும், தன்னையும் கூட்டிக் கொண்டு செல்லும். நம்மையும் கூட்டிக் கொண்டு செல்லும். அந்த சங்கத்த ம். எப்பவுமே விடாதீங்க. விடக்கூடாது. ம். ம். சரிங்களா? ம். ஓகே. ஓகே. தேங்க் யூ வெரி ஓகே மச் மேம். மா. ஓகே. ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ. ஹரே தேங்க் யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ம். Hare Krishna, ma'am. Thank you. ஹரே கிருஷ்ணா.